இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்? பியூட்1ன்லேருந்து N-பியூட்டைல் அயோடைடு வந்து நம்ம வந்து கொண்டு வர போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வரைவோம். அப்ப பியூட்1ஈன் ஈன்னா நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்கணும். அப்ப CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2 இதான் நமக்கு வந்து என்ன பியூட்1ஈனோட ஸ்ட்ரக்சர். என்ன பண்ணோம்னா N-பியூட்டைல் அயோடைடு. N-பியூட்டைல்னு பார்த்தீங்கன்னா நார்மல் செயினா வந்து இருக்கணும். அப்போ வந்து CH3 CH2 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 I வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகே, இதான் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்கணும். அப்ப ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ரியாக்டன்ட்லயும் 4 கார்பன் அட்டாம் தான் இருக்குது. ப்ராடக்ட்லயும் நமக்கு வந்து 4 கார்பன் அட்டாம் தான் இருக்குது. ஆனா இங்க நம்ம ப்ராடக்ட்ல என்ன பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து இருக்குது. நான் முதல்ல பிகினிங்லேயே சொல்லியிருக்கிறேன். ஹாலஜன் காம்பவுண்ட் அப்படின்னாலே நம்ம குளோரின் அண்ட் புரோமினை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ ஃப்ளூரின் அண்ட் அயோடின் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி ஃப்ளூரின் அண்ட் அயோடின் வேணும் அப்படின்னா அது நம்ம ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் மூலமா மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு குளோரின் காம்பவுண்டோ ஒரு புரோமின் காம்பவுண்டோ எடுத்து தான் நம்ம ஃப்ளூரினோ குளோரின் அயோடினோ பண்ண முடியும். நம்ம டைரக்டா அயோடின் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அது வந்து நம்ம மைண்ட்ல வந்து வச்சுங்க. அதான் இங்க வந்து நமக்கு வந்து கீ பாயிண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு என்ன பண்ணோம்? குளோரினையோ புரோமினையோ நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேணும் அப்படின்னா அப்ப பொசிஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றாங்க அப்படினாலே நமக்கு போக வேண்டியது என்னது? மார்கானிக் ஆஃப் ரோல். எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் வேணும். இல்ல எனக்கு செகண்ட் பொசிஷன்ல தான் வேணும் அப்படினாலே நம்ம மைண்ட் உடனே எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா மார்கானிக் ஆஃப் ரூல் தான் போகணும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நடக்கும்? பியூட்1ஈன் வந்து நம்ம எடுத்துப்போம். CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2 இல்லையா? அப்ப நமக்கு என்ன வரணும்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் நம்ம வரணும். எப்படி நமக்கு தெரியும் HBr தான் நம்ம வந்து உள்ள போட போறோம். அப்ப நமக்கு எங்க இருக்கணும்? Br வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து போடணும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பெராக்சைடு நம்ம போட வேணாம். பெராக்சைடு போடணுமா வேணாமா நம்ம யோசிக்கணும். அப்ப பெராக்சைடு நம்ம போட வேண்டாம்னு முடிவு பண்ணா அப்ப டீச்சர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வந்து நமக்கு வந்து அக்குமுலேட் ஆகும் இல்லையா? அப்ப ஹைட்ரஜன் எங்க போகும்? ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்து போகும். புரோமின் செகண்ட் பொசிஷன் வந்து போயிடும். அது நமக்கு வந்து தேவை கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணா பெராக்சைடு வந்து கண்டிப்பா போட்டே ஆகணும். பெராக்சைடு வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா அப்ப நமக்கு என்ன நடக்கும்? டீச்சர் இருக்கிறாங்க. அப்ப டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு விடுவாங்க. அப்ப ஹைட்ரஜன் எங்க கார்பன் கம்மியா இருக்குதோ அங்கதான் நமக்கு போய் ஆட் ஆகும். புரோமின் வந்து நமக்கு வந்து அனதர் கார்பன் வந்து ஆட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு என்ன ஆகும்? புரோமின் வந்து வந்துடும். அப்போ CH3 CH2 CH2 ஏன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ CH2 வந்து மாறிடும். அப்போ CH2 நமக்கு என்ன கிடைக்குது? Br வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து அயோடின் வந்து நமக்கு வந்து வேணும். அப்போ NaI கூட நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸ்டீன் ரியாக்ஷன் இது நேமிங் ரியாக்ஷன் இல்லையா? அப்போ NaI ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா N-பியூட்டைல் அயோடைடு வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். நானே இங்க 3 போடுறேன் பார்த்தீங்களா? 3 போடக்கூடாது 2 போடணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அங்க 3 போட்டீங்கன்னா தப்பு. நீங்க எவ்வளவுதான் கன்வர்ஷன் நீங்க நிறைய பண்ணாலுமே அங்க தூக்கி நீங்க ஒரு 3 போட்டீங்க இந்த மாதிரி மறுபடியும் 3 வருது. ஓகே. ஸோ அங்க 3 போட்டீங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து தப்பு தான். ஓகே. அப்ப எப்படி புதுசா ஒரு ஹைட்ரஜன் வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது தப்பாயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்ட்ரக்சர் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருங்க.